வாங்கடி வாங்க, ஒரு வழி ஆத்தங்கரைக்கு வந்தாச்சு. வந்து வேலையை பாருங்க, மச மச நிக்காம. அந்த காலத்துல ஆத்தோட சேர்ந்த வாழ்க்கை, இந்த காலத்துல என்னாச்சு என்னாச்சு? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே வந்ததே வந்ததே. இந்த நாள் அன்று போல் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன்? வயசாயிருச்சுல்ல, அதான். யாரை பத்திடி வயசாயிருச்சுன்னு? இப்ப கூட பிடி உஷாக்கு டஃப் கொடுப்பனாக்க. அது சரி, பிடி உஷாவுக்கு இப்ப வயசாயிருக்குங்க தைரியத்துல தானே பேசுறீங்க. ஹை, ஆத்தங்கரையில ஜாலியா இருக்கு, தண்ணியில கால விட்டு விளையாடிட்டே இருக்கலாம் போல. மருமகளே, என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணியில கால விட்டு விளையாடிட்டு இருக்க? அத்த, தண்ணியை பார்த்தனே ஜாலியா இருக்குத, அதான் விளையாடிட்டு இருக்கேன். ஆமா, இப்பதான் உனக்கு 10 வயசு ஆகுது பாரு, தண்ணியில கால விட்டு விளையாடுறதுக்கு. ஒழுங்கு மரியாதை கொண்டு வந்த துணியெல்லாம் எடுத்து தண்ணியில ஊற வச்சு துவைச்சு போடு. சே, என்ஜாய் பண்ணவே விட மாட்டேங்காங்க. என்னடி நீ ஒருத்தி மச மச நின்னுகிட்டு இருக்க? விறுவிறுன்னு வந்து துணி நினைச்சு வைடி. சரிம்மா, இதோ வர்றேன். ஆமா மருமகளே, நம்ம கூட நம்ம பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி வந்தாளே, அவளை எங்க? யாரு? நயன்தாரா அக்காவும் அவங்க மருமகளுமா? ஆமா ஆமா, அவளதான், ஆளையே காணுமே. நயன்தாரா அக்காக்கு முட்டு வலி இருக்கு, அதனால மெதுவா தான் நடந்து வராங்க. அவங்க மருமகளும் ஒன்னாவே நடந்து வரா. முட்டு வலியா? இந்த வயசுல எனக்கு முடி வலி கூட கிடையாது, அவளுக்கு முட்டு வலி முதுகு வலின்னு எத்தனை வலி வச்சுக்கிட்டு தெரியுறாவ. ஐயோ ஐயோ, என் மாமியார் வயசுல அம்புடும் மண்டையை போட்டுருது. இது இன்னும் முட்டு வலி முதுகு வலி கூட வரமாட்டேங்குது. இது எப்போ மண்டையை போட, நான் எப்போ முழு நேர மாமியாரா மாற? இன்னும் மருமகளா இருக்க வேண்டியது இருக்கே. அம்மா அம்மா, நான் அந்த கல்லை வச்சுக்கவாமா? இல்லடி, இந்த கல்லை வச்சுக்க. இந்த இடத்துல வச்சா நல்லா சோப் போடலாம். வா மருமகளே வா, இந்த கல்லை வச்சு துவைக்கலாம். ஆமா, குள்ள கத்திரிக்கமா இருந்தா முட்டளவு தண்ணி கூட பயப்படத்தான் செய்ய வேண்டியது இருக்கும். என்னத்தை இப்படி சொல்றீங்க? உங்களோட கொஞ்சம் தானே குள்ளமா இருக்கேன். பாரு பாரு, நம்ம அன்னைக்கிலேயேக்கா மருமகளை பாரு, நெடு நெடுன்னு வளர்ந்துருக்காடி, நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கா. சே, இந்த அத்தைக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. அடியே நயன்தாரா, சொல்லுங்க அத்தை. என்னத்த திடீர்னு நயன்தாரா கூப்பிடுறீங்க, என்னாச்சு? ஆம்பளைக்கு அழகு நெட்ட, பொம்பளையில அழகு குட்டான்னு சும்மா அவ சொன்னாங்க. உன் மருமக நல்ல மொபலட்சணமா நல்லா தானடி இருக்க, ஏன் அவளை கரிச்சு கொட்டுற? ஒன்னா வச்சு சந்தோஷமா வாழடி. ஆச்சி ஆச்சி, அப்ப நான் நெட்டா இருக்கேன், அழகா இல்லையா? அடியே, பொம்பளை எம்புட்டு தான் உயரமா வளர்ந்தாலும் குள்ளமா இருக்க பொம்பளையில அழகுன்னா அழகுதான். அத்தை, அதான் என்ன குள்ளமா பார்த்து உங்க மகனை கட்டி வச்சிங்களோ? அதையும் கேக்குற? அப்படிதான் நினைச்சு கட்டி வச்சேன், ஆனா நினப்புதான் பொழப்ப கிடக்குமாங்க கதையில ஆயிப்போச்சு. யாச்சி, எங்க அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? அதை என்னத்த சொல்லட்டும். ஏத்த, நயன்தாராக்காவை மருமகளை திட்டக்கூடாதுன்றீங்க, எனக்கு மருமம் வந்த பின்னும் என்ன நீங்க திட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. இதை நான் எங்க போய் சொல்லட்டும்? நெகிலியக்கா வாங்க, அப்படியே ஒரு மரத்தோரமா இருப்போம். ஏக்கா நெட்டவெளி அக்கா. என்னடி சொல்லுடி? அதான் அத்தெல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்கல்ல, நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு துவைப்போமா? இருட்டி, துவைச்சிட்டு அப்புறமாவே ட்ரெஸ் மாத்திக்கிடுவோம். ராமதினி, குளிக்கிறதுக்குன்னு வேற ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். நாத்து, நீயுமா? நாங்களும் கொண்டு வந்திருக்கோம் நாத்து. ஆமா ஆமா, அப்புறமா அதை துணியெல்லாம் துவைச்சிட்டு அந்த ட்ரெஸ் போட்டு குளிப்போன்னு. சரி சரி, சூப்பரா இருக்கும். ஏன் ஆச்சி, உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருக்குமா? அடியே, அந்த காலத்துல நாங்க பாவடைய தூக்கி நெஞ்சுக்கு மேல கட்டிக்கிட்டு ஆத்துல நீச்சல் அடிப்போம் பாரு. இதுக்கு மேல ஏட்டி ஃப்ரீயா ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் கண்டுபிடிச்சிட போறாங்க. அதுவும் சரிதான் ஆச்சி, நல்ல காத்தோட்டமா நீரோட்டமா தான் இருக்கும் உங்க பாவாடை. நான் பாவாடையை கட்டிட்டு குளிச்சேன்னா உங்க பாட்டனாரு பாடுவாரு பாட்டு. ஆத்தாடி பாவாடை காத்தாட வந்து கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து து து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. நெட்டவெளியக்கா, உங்க மாமியாருக்கு மாமியாரு நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுவா போல. ஆமா ஆமா, எங்க ஆச்சி சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். சே, எங்க ஆச்சி ரொம்ப நல்லவங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானாத்தே, நம்ம 2 பேரும் சேர்ந்து துவைக்கலாம். என்ன அழுக்கு என்ன அழுக்கு. சே, என் மாமியாரு இந்த தொண்டை அடிக்கடி துவைச்சு போடாம எம்புட்டு அழுக்கா இருக்கு. போங்க மதினி, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. எனக்கு ஒரு மாமியார் வச்சிருக்காங்களே. என்னாச்சு நாத்து இப்படி சலிச்சுக்கிற? என்ன செஞ்சது உன் மாமியாரு? நான் இப்ப வச்சிருக்க துணியில பாதி துணி என் மாமியார் துணி தான் தெரியுமா, அதையும் சேர்த்து துவைக்க வேண்டியதா போச்சு. ஆட போ நாத்து, இதுக்கெல்லாம் இப்படி சலிச்சுக்கிட்டா எப்படி? உங்ககிட்ட இருக்கிறதுல பாதி துணி தான் உன் நாத்த மாமியார் துணி, ஆனா என்கிட்ட பாதி துணி என் மாமியார் துணியும் மீதி துணி என் மாமியாருக்கு மாமியார் துணி இருக்கு, அதெல்லாம் சேர்த்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். போவியா? ஐயோ பாவம் மதனி, உங்க ஊர்ல தான் ஆத்த பாத்திருக்கவே மாட்டீங்கல்ல, நல்ல குளிங்கன்னு அழுக்கு தேய்ச்சி குளிச்சிருக்கவே மாட்டீங்களே. எங்க ஊர்ல ஆறு இல்லைனாலும் வீட்லயே நாங்க சுத்தமா தான் குளிச்சு வளர்ந்துருக்கோம். வெள்ளை 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 வெள்ளை, அடிச்சு துணியே துவைச்சாலும் அழுக்கு போவாத வெள்ளை 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 வெள்ளை.
அடிச்சு துவைச்சாலும் ஆளுக்கு போகாத வெள்ளை வெள்ளை. மதினி நல்லா துவைக்கிறீங்க மதினி. உங்க துணியை சோப் போட்டுட்டு எனக்கு அப்படியே சோப் போட்டு கொடுத்துருங்க. அட பாவி நாத்து, இவ்வளோ கை வலிக்க துவைச்சிட்டு கிடக்கே, இவ்வளவு சொல்லி அவளுக்கு சேர்த்து துவைக்க சொல்றா பாரு. கொழுப்படுத்தவ. சரி நாத்தே, கொஞ்சம் வெயிட் பண்ணி இதெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறமா துவைச்சு தரேன். கை வலிக்குது நாத்து, கை வலிக்குது நாத்து, உங்க அம்மாட்ட கொஞ்சம் மிஷின் வாங்கி தர சொல்லு. அதான் வீட்ல மாவு அரைக்கிறது சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குதா நீ? அட நாத்து, நீ சரியான வாத்தா இருக்கியே. இப்போ துணி துவைக்கிறதுல மிஷின் இருக்குல்ல, அதான் வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷினா? ஆமா நாத்து, அதுலன்னா இப்படி கை வலிக்காம சோப் போட்டுடலாம்ல. உங்க அம்மாட்ட வரேன்னு சொல்லு, எங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கியாச்சுன்னா உனக்கும் நான் அதுலயே சோப் போட்டு கொடுத்துறேன். ஓ அப்படியா மதினி? அப்ப சரி, அம்மாட்ட சொல்லி வாங்க சொல்றேன். எப்பாடா இன்னைக்கு நாத்துக்கு ஒரு கூட துணியும் சோப் போட்டு கொடுத்துடணும். அப்பதான் நமக்கு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுவா. வாஷிங் மிஷின் எதுக்குடி? வயசானவனா நானே கையிட்டு போட்டுருவேன். இந்த சின்ன வயசுக்காரிகளுக்கு வாஷிங் மிஷின் ஆக்கும். இப்படி மிஷின்லேயே போட்டியன்னா குறுக்கு வழங்காம போயிரும் டீ, குறுக்கு வழங்காம போயிரும். அட போங்க ஆச்சி, அந்த காலத்துல பேசிட்டு இருக்காதீங்க. அந்த காலத்துல மொத்தமே 3 சேலை வச்சு 3 வருஷம் ஓட்டிடுவீங்க. ஆனா இந்த காலம் அப்படியா? ஒரு நாளைக்கே 3 சேலை கட்டணுவாங்க. காலையில எஞ்சி குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் போடுறோம், அதுக்கப்புறம் வெளியில வேலைக்கு போனோம் அதுக்கு ஒரு ட்ரெஸ் சுடிதார போடுறோம், அப்புறம் வீட்டில் வந்து திரும்பவும் தூங்கும் போது நைட்டியை போடுறோம். ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் தேவைப்படுதாச்சு. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழும்போது மிஷின் ஒன்றும் வாங்கினா தப்பு கிடையாதாச்சு. என் மாமியார் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்காச்சு. கேட்டா அந்த காலம் வேற இந்த காலம் வேறன்னு ஏதாவது கதையை சொல்லி பிடுங்கடி. 10 பிள்ளை பெத்து வளர்த்தோம் நாங்க, இப்ப ஒத்த பிள்ளை பெக்கிறதுக்கு ஓடுன்னு ஓடுதாளுங்க. அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தாலும் ட்ரெஸ் எங்க எடுத்து கொடுத்தீங்க? ஒத்த ட்ரெஸ் வச்சு மாத்தி உடுத்த சொல்லுவீங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா? ஒத்த பிள்ளைக்கே ஒரு தடவை 10 ட்ரெஸ்ஸா தான் எடுக்க வேண்டியது இருக்கு. காசு விலைவாசி போற காலத்துல ஒத்த பிள்ளை வளர்த்தாலே பெரிய விஷயம் ஆச்சு. ஒன்னா விலைவாசியை காமிச்சிருங்கடி. என்னம்மா மருமவளே, துணியை சோப் போட்டியா? இவ்வளவுதான் தே போட்டிருக்கேன். அழுக்கும் போகல ஒண்ணும் போகல. சிறப்பா நானே துவைக்கிறேன். எக்கா என்னதான் நல்லா துவைச்சாலும் என் மாமியார் என்ன குறைதாங்க சொல்லுது. உன் மாமியார் இல்லட்டி என் மாமியாருமே அப்படித்தான். இப்ப வரும்பாரு. என்ன மருமவளே இது இப்படி துவைச்சு வச்சிருக்க? வேட்டியை துவைச்சா தும்பப்பூ மாதிரில இருக்கணும். தும்பப்பூவு என்னத்தே இது? நல்ல வேட்டியை வெள்ளை வெள்ளையன்னு ஆக்கி வச்சிருக்கேன், இப்படி சொல்றீங்க? வெள்ளையாமல வெள்ளை நான் கொண்டு வரேன் பாரு. அடிச்சு துவைச்சோம்னா சும்மா அப்படி இருக்கு உங்க மாமனார் வேட்டி. தும்பப்பூவே மல்லி வேட்டி தொட தெரிய ஏத்தி கேட்டி மாமனாரு போனாருன்னா ஊரி சனங்க மயங்கிடுமே. என்னம்மா பாட்டெல்லாம் சும்மா பட்டைய கிளப்புது? எத்தே இவ்வளவு தூரம் துவைச்சதுக்கு எனக்கு கையெல்லாம் வலிக்குது. இதுக்கு மேல நீங்க தான் துவைங்க. உன்னைய துவைக்க சொல்லிட்டாலும் திறப்ப நானே துவைச்சுக்கிறேன். ஏங்க இந்த மாமியார்லாம் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க? அடியே அதுவும் நல்லதாண்டி. ஏதாவது நம்ம வேலை சரியில்லைன்னு குறை சொன்னாங்கன்னா அப்ப நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடும். இப்ப கொடுத்த பத்தியா அதே மாதிரி வாடி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். நீ துணியை துவைச்சுக்கிட்டு இருமா, நானும் மதினியும் போய் குளிக்கிறோம். நான் தான் நிறைய துணியை துவைச்சிட்டேன்லாத்தே, நானும் போய் குளிக்கட்டுமாத்தே? சரி மருமவளே, போய் குளிச்சுட்டு வா. என்ன மருமவளே இந்த ட்ரெஸ்? இதோ நாங்களும் போட போறோம்ல. என்ன மருமகளே இது ட்ரெஸ் இப்படி இருக்கு? எத்தே குளிக்கிறதுக்கு இதான் நல்ல காத்தோட்டமா நீரோட்டமா இருக்கும். ஏம்மா மதனி ஒண்ணும் சொல்லாதம்மா, நானும் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு குளிக்க போறேன். ஐயோ நம்ம எல்லாம் சொல்லி யாரு கேக்குறா? நாத்து கமான் கமான். அழகி லைலா அவ இவ்வளவு ஸ்டைலா. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அட அத்தி மரம் அகில ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் இப்ப பார்க்கலாம். கவிநிலவு, லட்சுமிபதி, காயத்ரி, ஓவியா, அஞ்சலி, கனிஷ்கா, மகிஷாலினி, மதுரை, முருகன், அஃப்ரகிம், அலமேலு, செல்வம், தமிழ் செல்வம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.